பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்றது குறித்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது, எதனால் அப்படின்லாம் விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் கண்கூடாக தெரிகிறது அப்படின்னு பேசுகிறது ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு எதற்காக வந்தார்? இந்த எடப்பாடி பழனிசாமி தன்னை சேர்த்து கொள்ளவில்லை, இல்லை திமுக பக்கம் கூட்டணிக்கு போக போகிறார் அப்படின்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டினால ஓ பன்னீர்செல்வம் அப்படி பேசுகிறாரா? அதிமுக தன்னை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்று எப்படி டிடிவி பேசிக்கொண்டிருக்கிறாரோ அதே டோனில் தான் ஓபிஎஸும் பேசுகிறார். அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லாத போது இந்த குமுறல், இந்த விரக்தி, இந்த மாதிரியான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு விஷயத்தை ஓ பன்னீர்செல்வம் புரிந்து கொள்ள வேண்டும். டிடிவி தினகரன் பேசுகிறார் என்றால் அதுக்கு 1000 காரணம் இருக்குது. டிடிவி தினகரன் ஆரம்பத்திலிருந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை, சரிங்களா? ஆனால் 4.5 வருஷம் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வர். அதை விட ஒரு படி மேலே அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். எடப்பாடிக்கும் ஓபிஎஸ் தான் தலைவராக இருந்திருக்கிறார். சரி, கட்சி விட்டு வெளியே வந்த பிறகு அந்த கட்சியே கிளைம் பண்ணுறார். அந்த கட்சியை கைப்பற்றணும், அந்த கட்சி துரோகியின் கையில் போய்விட்டது. இப்படி ஒரு எம்ஜிஆர் கொண்டு வந்த அல்லது எம்ஜிஆர் ஏற்படுத்திய சட்ட திட்டங்களுக்கு முரணாக கட்சி மாறிக்கொண்டு போய்விட்டது, இது தவறு. சாதாரண தொண்டனும் தலைமை பதவிக்கு வரணும்னா 10 மாவட்ட செயலர் முன்மொழினும் 10 மாவட்ட செயலர் வழிமொழினும் இதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. எடப்பாடி தனக்காக தன்னுடைய வசதிக்காக சட்டங்களை திருத்தி கொண்டார். இப்படியெல்லாம் அதிமுக பைலாவை பற்றி பல கூட்டங்களில் ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ் கண்டிப்பாக எடப்பாடியை எதிர்க்கணும். நான் மறுக்க மாட்டேன், எடப்பாடி இவர் சேர்த்துக்க விரும்பல, உண்மை. ஆனால் நீங்கள் பாஜகவை நம்பினீங்க, உங்களை கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்து ஒரு பதவி வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்று வரை பன்ருட் ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த கட்சி மீண்டும் கைக்கு வரணும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ் மக்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படின்றத ஒரு உண்மைத்தன்மையை எதுக்கு இப்படி போட்டு உடைக்கணும்? மக்கள் என்ன வேணா பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? உங்களுக்கு அதிமுகவில் சேர்க்கறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி யாராவது பேசினாங்க, அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? விடுவீங்களா? நான் 3 முறை முதலமைச்சராக இருந்தேன், கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போ மற்றவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காத போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு செய்தி. அதாவது எடப்பாடியை வீழ்த்துவதற்கு கடைசி தேர்தல் நேரத்தில் ஒரு தந்திரமாக திமுகவோட கூட்டணி வைக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நாள் முன்னாடியே கூட்டணி கட்சிகள்லாம் பிரிந்திருக்கிறது, எதிர்கட்சிகளாம் பலமில்லை எல்லாம் சொல்லிட்டு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல்வாதி. திமுக ஆட்சிக்கு வரும்னு போய் இப்படி தொப்புக்கடின்னு விழுந்தீங்கன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க? எடப்பாடி ஏற்றுக்கலன்றது விட்டுருவோம். எடப்பாடிக்கே மொத்தம் அந்த கட்சி எழுதி வைக்கப்படவில்லை. எடப்பாடிக்கு எதிராகவும் குரல்கள் ஒலித்தன. முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, கொண்டாங்க, அது வெளிப்படை ஒத்துனோட எடப்பாடி ஏற்றுக்கல. கூடவே இருக்கிற வேலுமணி, சிவி சண்முகம், நத்த விஸ்வநாதன் எல்லாரும் போனதே அவர் ஏற்றுக்கலையே. நீங்கள் வெளியிலேருந்து குரல் கொடுத்தா ஏற்றுக்க போகிறாரு. இது சந்தர்ப்பவாத அரசியலாக கூட பார்க்கல. இப்படி போய் நீங்கள் சரண்டர் ஆகிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு தான் கெட்டது. விஜய் பீகாரில் நடக்கிற எலெக்ஷனை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறார். அங்கு பிகே அவர் எப்படி வேட்பாளரை தேர்வு செய்தார், அந்த வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்றுக்கொண்ட நிகழ்வு, இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காருன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு ஆதரவாக பீகாரில் போய் விஜய் பிரச்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக அது அப்படி திட்டம் வச்சிருக்கிறாரா விஜய் பீகாரில் போய் பிரச்சாரம் செய்வதற்கு? இல்லை, பீகாரில் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் செய்ய போகிறாரா, இல்லை பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரா? கரெக்டாக கேளுங்க. காங்கிரஸுக்காக கேட்குறீங்க? இல்லை, இப்போ காங்கிரஸுக்கு போகிறாரா பிகேக்கு போகிறாரா ஒன்றும் தெரியல. இப்படி ஒரு குழப்பம் இருக்குதா அதில்? இல்லை, அதாவது இணையதளத்தில் பரப்பப்படுகிற செய்தி காங்கிரஸ் கட்சிக்காக ராகுலுடன் கைகோர்க்க போகிறார், பிரச்சாரம் செய்ய போகிறான்னு வருது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அரசியல் குருநாதராக
கருதி கொண்டிருக்கிற பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆதரித்து விஜய் போனார்னா தப்பு கிடையாது. காங்கிரஸை ஆதரித்து விஜய் எப்படி போக முடியும்? திமுக கூட்டணியில் இங்கே இருக்காங்க காங்கிரஸ். அப்போது இன்னும் 10 நாட்களில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இங்கே இருக்குது. அதுக்காக திமுக காரங்க போய் பீகாரில் வாக்கு சேகரிச்சானா ஓட்டு போடுவாங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை விஜய்க்கு வந்து பீகாரில் ரசிகர்கள் இருக்கிறார்கள், குடும்பமாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சியுடைய தொடக்க விழாவில் பேசினார். அதனால தான் கூப்பிட்றாங்களே. இல்லை, அதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஆதரித்து போகலாம். காங்கிரஸ் ஆதரித்து விஜய் எதுக்கு போகணும்? நான் என்ன கேட்குறேன், அங்கே காங்கிரஸுக்கு இருக்கிற லாரியில் காங்கிரஸ் பிரச்சாரம் போகிற வாகனத்தில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் 708 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். அதில் ஓடாத வண்டியாக விஜய் போய் பிரச்சாரம் பண்ணி அந்த வண்டி ஓட போகுது. அதாவது இங்கே என்னென்னா, ஏற்கனவே நம்ம பேசணும், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட பொதுச்செயலாளர் வேணுகோபால், கேரளாவை சேர்ந்தவர், கேசி வேணுகோபால், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணிக்கம் தாகூர், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து ராகுல்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லப்படுவது என்னென்னா, அடுத்து நடக்க போகிற 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில், கேரளாவில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறது, ஓட்டாக மாறும். அதனால் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறது உண்மை. ஆனால் ராகுல் இது ஏற்றுப்பாரா? ராகுல் வந்து அனுமதித்தா மட்டும்தான் நமக்கு ஒத்துக்க முடியும். இவங்க சொல்கிறாங்க, இவங்க எழுதுகிறாங்க, இவங்க ஆசைப்படுறாங்கிறதுலாம் பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அங்கே போகிறார், 5 நாட்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோன்னு எழுதுகிறாங்க. இதெல்லாம் நம்பவே முடியாது. அப்படி ஒரு முடிவை ராகுல் எடுத்தால் அன்றைக்கி தான் தெரியும் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன நிலைமை இருக்க போகிறது, கூட்டணி இருக்க போகிறதா. அந்த நொடியே விஜய் காங்கிரஸை ஆதரித்து பீகாரில் பிரச்சாரம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த அடுத்த நொடி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தது அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் பேசுறதுல ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி மகாபலிபுரத்தில் கரூரில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை வரவழைத்து சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் அப்படின்றாங்க. மீடியாலாம் அனுமதி இல்லை, ஆனால் மீடியா தொடர்ந்து செய்தியை ஒளிபரப்பி கொண்டு தான் இருந்துச்சு. உள்ளே என்ன நடந்துச்சு, ஆனால் உள்ளே என்ன நடந்திருக்குன்றது முன்னாடி வெளியில் பாவம் அந்த கட்சியோட பொருளாளருக்கே உள்ள அனுமதி இல்லாமல் அவர் ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் அவ்வளோ நேரம் ஆரணை வேற அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பொருளாளர் அவமானப்படுத்தப்பட்டார், பொருளாளரை உள்ளே விடவில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை சமூக வலைதளத்தில் படிச்சுட்டு வந்தேன், அதை நான் சொன்னோம். அழகாக எழுதுகிறாங்க. அதாவது பத்திரிக்கையாளர்களை விட, ஒரு அரசியலில் வந்து பயிற்சி பெற்றவர்களை விட டக்குன்னு ஒரு மேம்போக்காக எழுதுகிறாங்க தெரியுமா, ரொம்பவே சிலாகிக்க வேண்டியிருக்கு. அதாவது கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணி காதில் செந்தில் ஒன்று சொல்கிற மாதிரியும், அப்புறம் கவுண்டமணி செந்தில் கன்னத்தில் அடிக்கிற மாதிரியும் அந்த படத்தை போட்டுட்டு, ஏன்னு அவனை அடிச்சிங்க அப்படின்னு ஒரு நபர் கேட்குறார். நம்ம தளபதி ஓட்டாவது பூத்தில் வந்து போடுவாரா, அல்லது ஓட்டு மெஷினை பனையருக்கு தான் கொண்டு போகணுமா அப்படின்னு என்ன பார்த்து ஏன்டா கேட்டேன் நடிக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு விஜயுடைய அரசியல் நகைச்சுவையோடு பார்க்கப்படுகிறது, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்டால் இன்னும் ஒரு படி நான் மேலே போகிறேன். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியை ஒரு 4 செவத்துக்குள்ளே நடத்துறது சாத்தியமா? ஒரு வெளிப்படையான அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்று விஜய் பேசுகிறார். மக்களிடம் செல், மக்களிடம் பேசு, மக்களிடம் பழகு, மக்களிடமிருந்தே கருத்துக்களை பெற்று அதை நீ வந்து பிரச்சாரம் மாற்று, இப்படிலாம் பேசின விஜய் தான் பாதிக்கப்பட்ட ஊருக்கு போகாமல் அந்த ஊர்லேருந்து 41 குடும்பங்கள், காயப்பட்ட குடும்பங்களை பஸ்ஸில் ஏற்றி பனையூருக்கு பக்கத்தில் இருக்கிற மகாபலிபுரத்தில் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது திமுக அதிமுகவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை கடுமையாக விமர்சிப்பவர்கள் என்ன விமர்சிப்பார்கள் என்றால், அந்த அம்மா லேஸில் வெளியே வர மாட்டாங்க. ஒன்று அதே மகாபலிபுரம் பக்கத்தில் பையனூர் பங்களாவில் போய் தங்கிடுவாங்க, இல்லைன்னா கொடநாடுக்கு போயிடுவாங்க, அசம்பிளிக்கு வரமாட்டாங்க, கட்சி ஆஃபீஸுக்கு வரமாட்டாங்க, எது நடந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாதுன்னு ஜெயலலிதாவுக்கு கடுமையான விமர்சனம் வரும். ஸோ அப்போது நான் ரொம்ப கற்பனையாக சொல்கிறேன், விஜய்க்கு நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால், இல்லை துணை முதலமைச்சராக ஏதோ கூட்டணியில் பதவி கிடைத்தால் அவர் கோட்டைக்கு வருவாரான்னு தெரில. பனையூர்லேருந்து கிளம்பி பாரிமனையில் இருக்கிற கோட்டைக்கு வருவாரான்னு தெரில. பேசாமல் பனையூர்லேயே ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்ட வேண்டியிருக்கும் அவருக்கு. நான் அங்கே வரமாட்டேன், சீக்கிரம் கட்டுங்க, ஒரு 3 மாதத்தில் ஒரு சட்டமன்றத்தை ஈசிஆர்லேயே கட்டுங்க, அப்படி தான் அவர் முடிவெடுப்பாரான்னு தெரில. இப்போ நீங்கள் பொருளாளர் பற்றி கேட்டீங்க. கட்சி நிகழ்ச்சி நடத்துகிற இடத்திற்கு பொருளாளர் உள்ளே போகணும்.
கட்சியுடைய பொருளாளர் வெங்கட்ராமன். யாராவது உள்ளே போக வேண்டிய இடத்துல கட்சிக்கு யாரெல்லாம் முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்தால் உள்ளே விடணும்னு சொல்லி அவங்கள நியமிக்கணும். கதவை தர பேரிகார்டை தள்ளுன்னா வண்டி உள்ளே வரணும். அப்போது அந்த இடத்தில் யாரை நிற்க வைக்க வேண்டும் என்று கூட விஜய்க்கு தெரிலன்னா 10 பவுன்சரை போட்டிருக்கீங்க. வெங்கட்ராமன் காரில் வராரு, ஐடி கார்டு கேட்குறாரு. யார் பவுன்சரு? எவனா ஐடி கார்டு கேட்பானா? ஐடி கார்டு வந்து ஃபோர்ஜரியாக பண்ணி வந்தால் உள்ளே விட்டுருவீங்களா? அதுவும் பொருளாளருக்கு. ஆமாம், பொருளாளர் தான் காசு எல்லாமே கொடுக்கணும். பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? அறிவாலயத்தில் டிஆர் பாலு பொருளாளர், அவன் வந்து பவுன்சர் கையை மறிச்சு நீங்கள் யாருன்னு தெரியாது உள்ளே விட மாட்டேன்னு சொன்னால் டிஆர் பாலு என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பழைய காட்சி நான் நினச்சி பார்க்குறேன். 2001 அதிமுக ஆட்சி, கலைஞர் கைது, பழைய சிபிசிஐடி ஆஃபீஸு, இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டலாக இருக்கிற இடத்துல சிபிசிஐடி ஆஃபீஸு, அங்கே வந்து கலைஞர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. டிஆர் பாலு, முரசொலி மாறன் 2 பேர் சேர்ந்து வண்டியில் உட்காந்து அந்த கேட்டை இடித்தாங்க. எங்கே அந்த இரும்பு கேட்டை வண்டி விட்டு அடித்து உடைச்சாங்க. அதுக்கப்புறம் கதவு திறந்தாங்க போலீஸு. அந்த மாதிரி அறிவாலய வாசலில் உங்களுக்கு அனுமதி இல்லை, கட்சியுடைய பொருளாளர் ஐடி கார்டு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு கட்சியுடைய பொருளாளரையே நீ உள்ளே விடலை அப்படின்னா அது என்னங்க கட்சி? எப்படி கட்சி நடத்துறது? பனையூர்லேயே கட்சி, பனையூர்லேயே சட்டமன்றம், பனையூர்லேயே மக்கள் சந்திப்பு நடத்த ஒரு கட்சியாக இருந்தால் அந்த கட்சியுடைய பொருளாளர் கூட தெரியாமல், அது பவுன்சர்கள் நான் குறை சொல்லலை, அங்கே ஒரு தகுதியான கட்சியினுடைய பொறுப்பாளரை நிர்வாகியை நியமித்திருந்தால் அவங்க சொல்ல போகிறாங்க, வா கதவை தர, முடிஞ்சு போச்சு. ஆனால் இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் கட்சின்னு சொல்லி விஜய் நம்புகிறாங்கன்னா, இதையும் மீறி விஜய்க்கு வந்து போட்டே ஆகணும்னு நினச்சாங்கன்னா இதை விட ஒரு பாவமான செயலை தமிழ்நாட்டு மக்கள் செய்ய முடியாது. இப்போ நான் உள்ளே வந்துடுறேன். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு பெரிய ஹால் தான் அது, மண்டபம். அந்த மண்டபத்தில் ஒரு ஸ்டேஜில் ஒரு தனி ஸ்க்ரீன் போட்டு ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் மேடைக்கு அழைத்து தனியாக சந்தித்தார். காலைல வீட்டிலேருந்து 7:20 கிளம்புனார், 8:05 போயிட்டார். 9 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே அவங்க டிஃபன்லாம் சாப்பிட்டாங்க. ஃபோன் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்ததா? ஏன்னா புகைப்படம், வீடியோ இப்படிலாம் வெளில போகக்கூடாது, எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி தான் கொண்டு போனாங்க. அதாவது போய் அங்கே அழக்கூடாது, கட்டி பிடிக்கக்கூடாது, இன்னும் பல இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒரு பார்த்தாரு கொண்டாரு. தனி ஸ்க்ரீன் போட்டு ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. உங்களுக்கு மாதந்தோறும் 5,000 ரூபாய். எத்தனை ஆண்டுக்கு சார் தெரியல, அது இனிமேல் தான் தெரியும். 2 வருஷம் கட்டுவாங்க, 3 வருஷம் கட்டுவாங்க. அவர் விஜய் உண்மையிலே ஆசைப்பட்டு நமக்காக உயிர் விட்ட, மிகப்பெரிய தியாகத்தை செய்த 41 உயிரில் தான் இந்த கட்சி கட்டமைக்கப்படுகிறது, எழுந்து நிற்குதுன்னா அவங்க காலம் மூலம் அதுக்கு வந்து செய்யணும். விஜய்க்கு பின்னாடியே அந்த கட்சி வந்து கடமைப்பட்டிருக்கு. எவ்வளோ நாள் தெரியல, 5 லட்ச ரூபா ஒரு வருஷம் தான் கட்ட முடியும் இன்சூரன்ஸு. 5 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. இல்லை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுமா இல்லை இந்த ஆண்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது? அதெல்லாம் போக போக தானே தெரியும். 5,000 ரூபாய் பென்ஷனுக்கான ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. எது ஒன்றா செய்யிட்டோம். காயம்பட்டவர்கள் வந்தார்கள், அவங்களையும் பார்த்தாரு, 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு. அதில் காயம்பட்டு வேலைக்கே போக முடியவில்லை என்றால் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் ஒட்டுமொத்தமான அந்த குடும்பத்தை ஒன்றாக பார்க்கிற சூழல் கூட இல்லை. அதாவது ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோன்றது மற்ற குடும்பங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்சாரு அப்படின்றாங்க. அதில் என்ன லாபம் நஷ்டம்னா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ உங்களை பார்க்குறாரு, அது பார்க்கும்போது அடுத்தவங்களை பார்க்கும்போது அவர் அதிகமாக கேட்டாரோ, அவர் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டாரோ அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இது வந்து நல்ல அரசியல் செயல்பாடே இல்லை. இதை விட முக்கியமான ஸ்கூப் என்னென்னா, விஜய் கட்சி எப்போது வெளியே வரப்போகிறது? 30 நாள் தலைமறைவு, 30 நாள் வெளியே வரலன்னா அதுக்கு ஒரு பிரேக்கிங் இருக்குது. அது அவுட் ஆக போகுது. நவம்பர் 1 வாரம் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறார்கள். அந்த பொதுக்குழு கூட்டம் எங்கே தெரியுங்களா? அதுவும் ஈஸியாக தான், மகாபலிபுரத்தில் எங்கேயோ வச்சு நடத்த போகிறாங்க. அன்றைக்கி இரங்கல் தீர்மானம் எல்லாத்தையும் ஒரு வெளிப்படையாக சொல்லி, அரசியல் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், ஸ்ட்ரக் ஆகிட்டோம், அரசியலோட அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட பாய்ச்சல் என்ன, எப்படி பயணிக்க போகிறோம், இதெல்லாம் நவம்பர் 1 வாரம் அறிவிக்க போகிறேன். அது வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு கட்சி கீழே சொல்லியிருப்பதாக தகவல். இந்த கூட்டத்தில் பரந்தூர் விஷயம் தொடர்பாக தலைமைச் செயலகம் போகிறது எப்போ அப்படின்றது எதாவது முடிவு பண்ணுவாங்களா? ஏன்னா ஜூலை மாதம் சொன்னார், பரந்தூருக்கு நீங்கள் அந்த மக்களை சந்தித்து நீங்கள் பேசலைன்னா தலைமைச் செயலகத்துக்கு நானே அழைத்து வருவேன்னாரு.
மீடியாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம். கரூர் சம்பவமே இப்போ தான் பஞ்சாயத்துக்கு முடிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஜூலை மாதம் நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை, ஒருவேளை முதலமைச்சரையும் கூப்பிட்டு வருவாங்களா? இங்கே பன்னூர் பரந்தூர் கூட்டிட்டு கோட்டைக்கு போகிறேன், நான் பனையூர் கூப்பிட்டு வரல. அந்த மக்களுக்காக அந்த மக்களை திரட்டி தமிழக அரசை எதிர்த்து அங்கிருந்து அப்படியே கூட்டிட்டு கோட்டைக்கு வருவோம்னாரு. வாய்ப்பே இல்லை. சீமான் சொல்வார்ல, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அந்த கதை தான். எனக்கு ஒரு தகவல் என்னென்னா, இந்த நேரத்திலாவது அவரோட தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரை பயன்படுத்தலாம். அவர் ஓரளவுக்கு அனுபவம், எப்படி கட்சி நடத்தணும்னு அவர் அவசரப்பட்டார்ன்றது வேற, ஓரளவுக்கு அது அனுபவம் இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வில் தான் போக முடியவில்லை, என்னுடைய தந்தையை அனுப்புகிறேன், வீடு வீடாக போட்டோம், ஒரு எமர்ஜ் ஆகும். அந்த இடத்தில் தன்னுடைய தந்தையாரை எஸ்.ஏ. சந்திரசேகரை அனுப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் நலம் விசாரித்து ஆறுதல் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், அது மீடியாவுக்கு போயிருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் மீடியா வரக்கூடாது, மீடியா பார்க்கக்கூடாது, ஏகப்பட்ட சட்டத்திட்டங்களோடு தனியாக பார்க்குறீங்க. நான் கேட்குறேன், சரி உங்கள் அப்பாவை நீங்கள் நேரடியாக கூட பயன்படுத்த வேண்டாம், மறைமுகமாவது உங்கள் தந்தையுடைய ஆலோசனை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இதை விட வேறு என்னங்க சொல்ல முடியும்? உங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணட்டும், ஆனால் நீங்கள் வெளியே உள்ளது தெரியக்கூடாது, குடும்ப அரசியல் எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறேன், அதனால் நீங்கள் தெரிய வேண்டாம் வெளியே, அப்படியாவது சொல்லி அப்பாவுடைய ஆலோசனை பெறுவதற்கு விஜய் முயற்சிக்கலாம். காரணம், அவருக்கு பலதரப்பட்ட இடங்களிலிருந்து செய்திகள் போகும். விஜய் இப்படி செய்கிறது தப்பு, சரி, இதை நீங்கள் சொல்லக்கூடாதான்னு கேட்பாங்க. ஒரு தந்தையாக தன் மகனிடம் அவர் என்ன பேசுகிறார், இல்லை இந்த விஜய் அனுமதிக்கிறாரா நமக்கு தெரியாது. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அப்பா பேச்சை கேட்டார்னு வச்சுங்களேன், கட்சி இன்னும் கொஞ்சம் நல்லா செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் செய்வாரான்னு தெரில. இந்த பொருளாளருக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு பக்குன்னு இருக்குது. ஒரு பொருளாளர் வெங்கட்ராமன் காரில் ஹார்ன் அடித்து அவர் உள்ளே போகிற அந்த 2 நிமிடமோ 3 நிமிடமோ என்ன மனம் வேதனைப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட கட்சியில் நமக்கு பொருளாளர், இதுதான் கஷ்டம். நான் சொல்கிறேன், எந்த கட்சியில் ஏற்றுப்பாங்க? இப்போ நீங்கள் அதிமுக அலுவலகத்திலே ஆர்பி உதயகுமாரியோ செல்லூர் ராஜோ அங்கே யாராவது வழிமறிச்சா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. சி.வி. சண்முகத்தை வழிமறிச்சா என்ன ஆகும்? இருப்பானா அந்த காவலாளி? என்ன தெரியாம எக்கச்சக்கமாக போவோம். அதனால் குறைந்தபட்சம், அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படிலாம் நடத்தக்கூடாதோ அப்படி நடத்துகிற விஜய் எப்படி தான் அரசியலை தேர்தல் சந்தித்து கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறாரு தெரியல. நன்றி சார். நன்றி.